வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜசேகர். இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ தான் அரசியலுக்கு வரலாமா வர வேணான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்போலேருந்துன்னா நம்ம அண்ணாமலை அரசியலில் களை இறங்கியது ஒரு 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷமே டெய்லி ஒரு சுனாமி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஃபைல் அந்த ஃபைலுன்னு திமுக போட்டு வறுத்தெடுத்துட்டார். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள அமைதியாக வச்சுருக்காங்க. பட் அந்த இதில் என்ன நமக்கு ரொம்ப முக்கியம் நடந்திருக்கு அப்படின்னா, இளைஞர்கள் கொஞ்சம் அரசியலை இஷ்டப்பட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவங்க ஒரு புது விதமான அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. தமிழ் தான் முக்கியம், தமிழ் தேசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வரவேற்கத்தக்கதான். ஏன்னா தமிழ் மண்ணில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அவங்க கேட்குறதுக்கு. விஜய் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவர் புதுசாக ஏதோ களை இறங்கியிருக்கிறாரு. அவரோட நோக்கம்தான் என்னன்னு தெரியல. சிஎம்ஆர் ஆசையா, இல்லாட்டி அவரோட பணத்தை சேமிக்கிறது ஆசையா, இல்லாட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரா நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் 3 இளைஞர்கள் டக்குன்னு இறங்கியிருக்கிறாங்க. அந்த 3 இளைஞர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பலம் பார்த்திங்கன்னா, அண்ணாமலை கொஞ்சம் ஒரு எட்ஜ் மேலே இருக்குது. ஏன்னா அவர் ஐபிஎஸ் முடிச்சிருக்கிறாரு, பிடெக் முடிச்சிருக்கிறாரு, எம்பிஏ முடிச்சிருக்காரு. ஸோ 3 டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அதனால் அவருக்குள்ள திறமை, அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா மற்றவங்களாம் அதை பற்றி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆச்சுன்னா, இவருக்கு 24 செகண்ட் தான் ஆகுது. டக்குன்னு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிட்டார். ஏன்னா நிறைய விஷயம் இன்ஜினியரிங்லேயே படிச்சிருப்பாரா இருக்கும், இல்லை எம்பிஏ படிக்கும்போது படித்ததாக இருக்கும், இல்லை ஐபிஎஸ் படிக்கும்போது படித்ததாக இருக்கும். பல மொழிகள் பேசுகிறாரு. அவரை கூப்பிட்டு ஆக்ஸ்ஃபோர்டில் கூப்பிட்டு அவரை பேச வைக்கிறாங்க. அமெரிக்காவில் போய் தலைமைக்காக பயிற்சி எதுவும் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ வழி நடத்தி கொண்டு போகிறதுக்குள்ள உள்ள அரசியல்வாதி. பட் இளைஞர்கள் நிறைய பேர் இறங்கும் போது ஒவ்வொரு கட்சியோட எதிர்காலத்தை பற்றி தான் அவங்க யோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு 12-16 வருஷமாக நான் இருந்துகிட்ருக்கிறேன். அதனால் தேசம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு இது. 2வது அரசியல்னால் அது ஒரு தெய்வீகம். அது நம்ம முன்னாடி இருந்த தலைவர்கள் நம்ம அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டை பொன் முத்துராமலிங்க தேவர் இருந்தார், அறிஞர் அண்ணாதுரை இருந்தாங்க. எம்ஜிஆர் காலகட்டத்திலே ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர வேறு எனக்கு யாரும் பெருசாக தெரியல. காமராஜர் கட்டாயம் நம்ம அவரை பற்றி சொல்லணும். அவர் கடும் உழைப்பாளி. அவர் அரசியல்வாதியா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக அவருக்கு அவர் ஒரு தேசபக்தர், விடுதலைக்காக போராடியவர். அவரோட சிந்தனை வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த சிந்தனையை உடைச்சது தான் திமுகவோட பெரிய மிஸ்டேக். ஒரு 20-25 வருஷத்தில் இந்தியா வரணுங்கிறதுக்காக பல டேம் கட்டினார், பல ஸ்கூல்ஸ் கட்டினார். எல்லாமே இப்போ இருக்கிற செகண்ட் ஜென்ரேஷன், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி இல்லை உங்கள் அப்பா அம்மா அவங்க பலரடைஞ்சது தான். நீங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் ஆங்கில பள்ளியில் படிச்சிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் படித்து வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொஞ்ச நாள் படிச்சிருப்பீங்களா இருக்கும், இல்லாட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அப்புறம் ப்ரைவேட் காலேஜ் தான் படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் அதுன்னு படிச்சிருப்பீங்களா இருக்கும். அதனால் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்க போது. அரசியலை தெரிஞ்சுக்கோங்க. 2026 உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் தாத்தா பாட்டியோ பழமையான கட்சியில் இருந்த அதே சித்தாந்தத்தில் இருக்காமல் நீங்கள் உங்களோட எதிர்காலம், அதாவது நீங்கள் 40 வயசு ஆகும்போது உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அந்த சிந்தனையோடு செயல்பட்டு எந்த கட்சியும் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். பணம் கொடுக்குற கட்சி கட்டாயம் அவன் பொருளாதாரம் தான். பணம் கொடுக்காத கட்சி தான் கரெக்டான கட்சி. ஸோ அதை பார்த்து ஓட்டு போடுங்க. நம்ம நாடு முக்கியம். நீங்கள் தலை தூக்கி இப்போ உலகம் ஃபுல்லாக எங்கேனாலும் போய் வேலை பார்க்கலாம். அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி போட 12 வருஷமாக கடின உழைப்பில் உலகத்தில் கீழே இருந்த தலைவர் அப்படியே படிப்படியாக உயர்ந்து இப்போ அவர் தான் நம்பர் 1ல் இருக்கிறாரு. அவரோட செயல்கள் பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஆனால் அரசியல் கற்றுக்கோங்க. தமிழ்நாடு உங்கள் கையில் இருக்குது. ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓட்டு காசு வாங்கிட்டேன் அவன்கிட்ட தான் நீங்கள் போடணும்னு சொன்னால் கூட சரின்னு தலையாட்டிட்டு நீங்கள் போய் அங்கே உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடுங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 2026க்கு என்டிஏ கூட்டணி எடப்பாடி முதலமைச்சராக இருக்க போகிறாரு. அண்ணன் நைனா நாகேந்திரன் அண்ட் அண்ணாமலை கட்டாயம் எங்கேயாவது ஜெயிப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரு அமைச்சராக அதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையோட அமைச்சரானார்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு நம்பர் 2.0 இல்லைங்க 3.0 சும்மா அதிரும். இளைஞர்கள் தான் இந்த நாட்டை வழி நடத்தி செல்லணும். நீங்கள் உங்களில் ஒருத்தர் பிரதமர் ஆகணும், உங்களில் ஒருத்தர் உலக லெவலில் பெரிய ஆளாக இருக்கணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.